இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேரோட ஆசை என்ன தெரியுமா? நான் தூங்கிட்டு இருப்ப கூட என் அக்கவுண்ட்டுக்கு காசு வந்தா எப்படி இருக்கும்? ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா, அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த 2026ல இருக்கு. அதுக்கான பெஸ்ட் பாசிபிள் வேஸ் என்னன்னு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோட்ஸ். இந்தியால இருக்க பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் பத்தி ஐடியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான மணி பாத்தீங்கன்னா, சுத்தமா கையில இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்க லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கே போயிடுது. இதனால அவங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதுல இருந்து ஒரு டிவிடெண்ட் இன்கமோ இந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்காது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப எஜுகேட்டட் பீப்புளாவும், ரொம்ப டேலண்டடாவும் இருப்பாங்க. லைக் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நெறைய இருக்கும். ஆனா அத எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணுன்றது பாத்தீங்கன்னா, அவங்க ஐடியா இருக்காது. லைக் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வேர்ல்டுல நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கும். அத வந்து அவங்க நெனச்சாங்கன்னா ஒரு பீப்பிள் கிட்ட காமனா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் சொன்னா டீ கடையிலயோ, ஒரு ஆஃபீஸ் டைம்லயோ இந்த மாரி பண்ணுவாங்க. ஆனா இத பண்றத விட்டுட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அதுல அவங்க வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்பிள்க்கு போகும். எக்ஸாம்பிள் அவர் தெரியாத ஆள் கூட இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலியமா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆட்சென்ஸ் ரெவென்யூவோ, இல்லாட்டா ஒரு ப்ரொமோஷனோ, இல்லாட்டினா இன்னும் வேற எந்த விதமான இன்கம் கூட அவர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, Amazonலயோ இதுலயோ போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். வாங்கும்போது அந்த லிங்க்க நம்ம வந்து ஷேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்றோம். இந்த மாரி டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் அவன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அவங்களோட லிங்க் எனக்கு ஷேர் பண்ணிருப்பான். அது மூலியமா நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது, நான் வாங்குற ப்ராடக்ட்க்கான கமிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போகும். ஸோ இது மூலியமாவே நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக்கான எந்த ஒரு முதலீடு பண்றதுக்கு பணம் தேவை கிடையாது. இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்க நாலேட்ஜோ, நமக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில் தான் தேவை. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா எஜுகேட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல எழுதுற பழக்கம் இருக்கும். ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நல்ல புக்கோ, நல்ல விஷயம் ஏதோ ஒண்ணு எழுத முடியும். இந்த மாரி எழுதுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு புக்ஸ் எழுதும்போது, அந்த புக்ஸ வந்து அவங்க ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பப்ளிஷ் பண்ணும்போது, அத பார்த்துட்டு நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அத வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியோ, இல்லாட்டா பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸ்ல வாங்கி படிப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு மணியுமே இதுல இருந்துமே ஜெனரேட் ஆகும். லைக் எக்ஸாம்பிள் சொன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கு. ஜாயின் பட்டன் இருக்கு. இது மூலியமா அவங்க வந்து அத எக்ஸ்க்ளூசிவா யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டுமே அத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூப் சாரி Udemy இந்த மாரி பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம நெறைய பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஜுகேட்டட் பிளாட்ஃபார்ம். இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்ல நான் உங்ககிட்ட விக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அத நான் வந்து அவங்களுக்கு சேல் பண்றேன். இப்போ எனக்கு ஒரு யூசர் வந்தா எனக்கான இன்கம் வரும். ஸோ என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா, ஒரு 10, 20 பேர் வந்து அத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு அதுல இருந்து ஒரு ரெவென்யூ வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி ரெவென்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டைம் நான் எஃபோர்ட் போட்டா போதும். லைக் எக்ஸாம்பிள் YouTubeல நான் ஒரு வீடியோ மேக் பண்ணா, அது ஒரு டைம் நான் பண்ணா போதும். அதே மாரி நான் ஒரு புக் எழுதுறேன்னா, அந்த புக்க வந்து நான் ஒரு டைம் எழுதினா போதும் எனக்கு ராயல்டி, காப்பி ரைட்ஸ் இது மூலியமா மணி வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு இன்கம் வந்து எனக்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு மணி இல்லன்னா கூட, இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் மூலியமா என்னால மணி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு குவார்ட்டருக்கு டிவிடெண்ட் அந்த மாரின்ற ஒரு விஷயத்த அவங்க கேள்விப்பட்டுனே இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு ஒரு குவார்ட்டருக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க யார் யாரெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ, ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யாரெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அமௌண்ட் குடுப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 50 ரூ. 100 அந்த மாரி குடுப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் இத வந்து நம்ம ஒரு பாசிவ் இன்கமா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் மட்டும் வாங்கி வச்சிருக்கோம். லைக் எக்ஸாம்பிள் அது வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து ரூ. 1000க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாக் இன்னைக்கு ரூ. 1500 இருக்கு. என்னோட மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல ஸ்டாக் வாங்கிட்டு நான் இன்னைக்கு ரூ. 1000 வேணா ரூ. 2000 ரூ. 3000 போணும். அதுதான் நான் பார்ப்பேன். ஆனா இதுக்கு எனக்கு பை ப்ராடக்ட்டா என்ன கிடைக்கும்னா, நான் ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த கம்பெனி நல்ல குரோத் காட்டும். அப்போ அந்த கம்பெனி நல்ல குரோத் ஆகுதுன்னா, அவங்க கண்டிப்பா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டிவிடெண்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, லாங் டெர்ம் ப்ராஃபிட் மட்டும் இல்லாம எனக்கு ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்டும் இருக்கு. ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் நீங்க என்ன மென்ஷன் பண்றேன் டிவிடெண்ட்ட தான் நான் சொல்றேன். இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கமா இதுவுமே இருக்கு. இந்த பாசிவ் இன்கம் நான் யூஸ் பண்ணி என்னால மறுபடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ரீஇன்வெஸ்டும் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, எனக்கு வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நான் அந்த மணிய யூஸ் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். என்னடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி நமக்கு வந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும்? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாங் டெர்ம் தானே அப்படின்னு கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி ஒரு எஸ்ஐபி மூலியமாவோ, இல்லாட்டி ஒன் டைம் மூலியமாவோ நம்ம மணிய வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம்.
நம்ம ஒரு 15 வருஷம் இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருப்போம். லைக் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,00,000 நம்ம சேர்த்துறோம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ, அதே மாரி எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது எஸ்ஐபின்னா என்னன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். அதாவது என்கிட்ட இருக்க காச நான் கொண்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அக்கவுண்ட்ல போடுறேன். அதாவது என்கிட்ட இருக்க காச நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா, ஆல்ரெடி நான் வந்து போட்டு ஒரு மணிய வந்து ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன் இத்தன வருஷமா. லைக் எக்ஸாம்பிள் 15 வருஷமா போட்டு ஒரு 1 crore வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, அந்த 1 crore இருக்குல்ல, அதுல இருந்து மந்த்லி எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அதுக்கான காச சிஸ்டமேட்டிக்கா வித்ட்ரா பண்ண போறேன். லைக் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி நான் டேட் செட் பண்ணிட்டு, என்னோட பேங்க் அக்கவுண்ட்க்கு நீ வந்து ரூ. 50,000 எனக்கு சென்ட் பண்ணு. அந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கரெக்ட்டா அந்த டேட் வரும்போது என் அக்கவுண்ட்க்கு ஒரு ரூ. 50,000 வந்துரும். அத வச்சு நான் வந்து பாசிவா எனக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ லாங் டெர்முக்கு போகும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த 1 crore இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வைக்கிறோம்ல, இத நம்ம சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து ஜாப் போக ஆரம்பிச்ச உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எப்பப்பலாம் கிராஷஸ் வருதோ, இந்த மாதிரி டைம்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வந்து பெரிய அமௌண்ட்ட சீக்கிரமான டியூரேஷன்ல அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்றோம்னா, நம்ம வந்து சீக்கிரமாவே நம்ம ஜாப குவிட் பண்ணிட்டு நம்ம வந்து பினான்சியல் ஸ்டேபிளாவும் இருக்கலாம். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போது நம்ம நிறைய ஆசைப்படுற விஷயங்களையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சில பேர்கிட்டலாம் பாத்தீங்கன்னா, ஒரு குட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான மணி இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இப்ப நான் போயிட்டு ஓகே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ஒரு ஸ்டாக்லயோ போட்டேன்னா, அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் நல்லாவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி லாஸ் ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட்ல போட்டா கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரும்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. எந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அத பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட்டோ, லாஸோ இது எல்லாமே டிசைட் ஆகும். லைக் எக்ஸாம்பிள் இந்த மாரி ரிஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும். இப்ப நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வந்து ரெட்டாவே காட்டுது. லைக் எக்ஸாம்பிள் லாஸ் ஆயிட்டே இருக்குன்னா, எனக்கே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துரும். ஐயோ! நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ! நம்ம வீட்ல கேட்டா என்ன சொல்றது? இந்த மாரிலாம் தாட்ஸ் வரும். ஸோ இந்த மாரி தாட்ஸ நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பாண்ட் மாரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள் பாண்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் ரூ. 1000 கடன் குடுக்குறேன். அவன் என்ன பண்ணுவான்? ரூ. 1000 வாங்கிட்டு 1 மந்த், 2 மந்த் கழிச்சு என்கிட்ட அந்த வாங்குன ரூ. 1000 குடுத்துருவான். சோ நான் தெரிஞ்சவங்கன்றதுனால நான் காசு குடுக்குறேன். அவங்க திருப்பி குடுக்குறாங்க. இதே நான் ஒரு கம்பெனிக்கு கடன் குடுக்குறேன்னு ஒரு எக்ஸாம்பிள்னு நெனச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்? ஒரு கம்பெனிக்கு கடன் குடுக்குறேன். நான் கடன் குடுக்கும்போது எக்ஸாம்பிள் ரூ. 10,000 கடன் குடுக்குறேன்னு வச்சுக்கோ. மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 10,000. இல்ல என்கிட்ட நெறைய இருக்கணும்போது நான் ரூ. 1,00,000 கடன் குடுக்குறேன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த மாரி நான் உங்ககிட்ட ரூ. 1,00,000 இந்த பாண்ட் மூலியமா வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் மந்த்லி உங்களுக்கு 11% 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு மந்த்லி நான் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்றேன். இல்லன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி அவங்களே அந்த பாண்ட்ல ஒரு மெச்சூரிட்டி பீரியட் குடுத்திருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட நான் 2026 ஏப்ரல்ல வாங்குறேன். இந்த பாண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகும்னா 2027 ஏப்ரல்ல எக்ஸ்பயர் ஆகும். நான் வாங்குன உங்களுக்கு 10,000 சேர்த்து மந்த்லி உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் லைக் எக்ஸாம்பிள் அவங்களே அதில ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம ஒரு விதமான பாசிவ் இன்கம்மா வச்சுக்கலாம். பட் இந்த மாரி பாண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு பெரிய விதமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் இருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க புதுசா தெரிஞ்சிருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெறைய பீப்பிள் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு வீடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அத நம்ம ரென்ட்க்கு விட்டு கூட நம்ம சம்பாரிக்கலாம். அது கூட ஒரு பாசிவ் இன்கம் தான்ட்டு. ஆனா, இப்ப என்கிட்ட காசே இல்ல. என்கிட்ட இருக்கிற வீடுக்கே பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். அந்த மாரி சினாரியோல நான் எப்படி இந்த மாரி ஆப்ஷன் எனக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா சில பீப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அது புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு வாடகைக்கு வருதுன்னு ஒரு பாசிவ் இன்கம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இது வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்லாம் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ். இதுக்காக அவங்க ஸ்டாக் வந்து லிஸ்டட் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் நான் உங்களுக்கு அதுல சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. லைக் எக்ஸாம்பிள் பிஜி இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ பவர் ரிலேட்டடான அவங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பீப்பிள் அந்த ஸ்டாக் லிஸ்ட் மாரி பண்ணுவாங்க. ஸோ பீப்பிள் அதுல இருந்து வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டருக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்களோ, அதுக்கு பிரிச்சு குடுப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட்ன்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ₹93 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குவார்ட்டருக்குமே ₹3 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ₹93 அந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது, ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் அப்படின்னும்போது ₹12 டிவிடெண்ட்
கிட்டத்தட்ட அது ரூ. 15% ஆஃப் டிவிடெண்ட் அவங்க ஒரு இயர்க்கே குடுக்குறாங்க. சோ இது நம்ம எங்கேயுமே இது பார்க்க முடியாது. ஈவன் நீங்க பேங்க்ல வச்சா கூட 6% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மிச்சம் எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 12%லாம் பெரிய அமௌண்ட். ஆனா இங்க கிட்டத்தட்ட பிஜி இன்வெஸ்ட்ல 15, 16% வரைக்கும் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. சோ இந்த மாரி எங்கெங்கெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கோ, இந்த மாரி இடத்துல பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே ஒரு நாள்ல நடக்காது. இவ்ளோ நேரம் நம்ம பிஜி இன்வைட் ஸ்டாக்க பத்தி பேசுனோம்ல. நான் என்கிட்ட ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ பார்த்தீங்கன்னா, மே மந்த் வந்து அதுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டாக் வச்சிருந்தா ரூ. 3 சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்கிட்ட 10 ஸ்டாக் இருக்குன்னா வெறும் ரூ. 30 தான் கிடைக்கும். சோ ஆனா, அது ஒரு பாசிவ் இன்கம் தான். பிகாஸ் என்னோட மணி எனக்காக வொர்க் பண்ணி எனக்கு இன்னொரு மணி குடுத்துருக்கு. ஆனா, பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க? இந்த ரூ. 30 வச்சு நான் என்னத்த பண்றது? அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ஸ்டாக் வச்சிருந்தா தான் உங்களுக்கு ரூ. 30,000 கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க 10,000 ஸ்டாக் வாங்கணும்னா, அதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்ன்றதும் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ரூ. 9,00,000 வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். சோ, நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, அது நீங்க எடுக்கணும்னா, அதோட நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். சோ, நீங்க எப்போதுமே பாசிவ் இன்கம்ன்றது ஓகே இதெல்லாம் பண்ணா வந்துரும்ன்றது எல்லாருக்குமே ஐடியா இருக்கு. ஆனா, அதுக்கே நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ, இந்த மாரி இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன்ஸும் அவாய்ட் ஆகும். எப்போதுமே இப்ப இந்த பாசிவ் இன்கம் பத்தி நான் பேசிட்டேன். பட் நான் குடுக்குறது உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் ஐடியா தான். இதுவே ஃபுல்லா நீங்க நம்பிட்டு போய் பார்க்கக்கூடாது. நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும். ஓகே இது எனக்கு சூட்டபிள் ஆகுமா? ஆகாதா? ஏன்னா நான் சொல்றது ஜெனரலா இருக்கலாம். சில விஷயம் எனக்கு சூட்டபிளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது ஆகாம இருக்கலாம். சோ அதனால நீங்க எப்போதுமே ஒருத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷமா அவர் வந்து YouTubeல வீடியோ பண்றவரா இருந்தா கூட, அவர் சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு, நீங்க ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சுக்கிட்டு, இது நமக்கு எது சூட் ஆகும், ஆகாதுன்னு ஒரு செக் லிஸ்ட் மாரி வச்சுக்கிட்டு, அத வச்சு தான் நீங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதோ, நீங்க வந்து பிளான் பண்றதோ இருக்கணும். ஓகே. இந்த வீடியோவ நான் பார்த்துட்டேன். இது பார்த்த உடனே எனக்கு பாசிவ் இன்கம் பண்ணணும்னு ஐடியா வந்த உடனே, நான் நாளையிலருந்து என்னால பாசிவ் இன்கம் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம் பண்றதுக்கு நமக்கு நெறைய டைம் தேவை. நெறைய டைம்ன்னு சொல்லும்போது, நம்ம டைம தாண்டி நமக்கு மணியுமே தேவை. பிகாஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் குடுக்கறதுக்கு முன்னாடி மணி இருந்தா தான், எதுவா இருந்தாலுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ஒரு புக் எழுத போறேன்னு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்கே என்னால எழுத முடியுமா? முடியாது. இப்போ நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு கண்டிப்பா 1 crore வந்துரும் ஒரு 15 வருஷத்துல. ஆனா அதுக்கு நான் 15 வருஷம் வெயிட் பண்ணணும்ல. அப்ப நாங்க மணியும் மந்த்லி போடணும். அதே மாரி அந்த 15 வருஷமும் நான் வெயிட் பண்ணணும். சோ அந்த மென்டல் பேஷன்ஸ் எனக்கு இருக்கான்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இங்க இருக்கிறதே இல்ல. இங்க எல்லாருமே எப்படி பார்க்குறோம்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரி பார்க்குறோம். ஏன் இங்க ஃப்ரைட் ரைஸ் சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஹரிபரியா சீக்கிரமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த பொறுமையா காத்திருந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கான தாட்ஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாரி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம கண்ல படும். அதெல்லாம் நீங்க வந்து மறக்காம பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. லைக் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. இந்த கம்பெனிக்கு போயிட்டு நீங்க ரிவ்யூ போட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் மந்த்லி ₹5,000 தரோம், ₹10,000 தரோம். அந்த மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஒரு சில ஃபோட்டோஸோ, ஒரு வீடியோஸோ குடுத்துட்டு, இதுக்கு நீங்க போய் லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா, வியூஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நாங்க மணி தரோம். இந்த மாரி சொல்லும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம். இதெல்லாம் நீங்க இன்வால்வே ஆகாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு எனக்கு ஒரு 10,000 பே பண்ணுங்க. பே பண்ணீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ₹3000 வரும். இந்த மாதிரிலாம் சில பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கேட்டகரி. இதெல்லாம் நம்பிட்டு நீங்க போய் மணி குடுக்காதீங்க. ஏன்னா உங்க மைண்ட் எப்படி திங்க் பண்ணும்னா, நான் ஒரு டைம் மணி குடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இது எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது எதுவுமே பாசிவ் இன்கம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆசைய தூண்டிட்டு, அது மூலியமா அவங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, ரியலான ஒரு விஷயம் கிடையாது. இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற ஆசைய தூண்டிவிட்டு அதுலருந்து காச அவங்க திருடிட்டு போறதுக்கான வழி. இது எதுவுமே நீங்க பண்ணாதீங்க.